Let's learn the phrase and the clause. A group of words which make sense but not complete sense is called phrase. அதாவது அர்த்தமுள்ள வாக்கியம் ஆனால் தனியாக முழுமையான பொருள் இல்லாதது phrase ஆகும். Let's see example. It was a sunset of great beauty. இதில் of great beauty மிகவும் அழகு என்பது phrase. அது it was a sunset. சூரியனின் அஸ்தமனம் மிகவும் அழகு என்று வரும்பொழுது முழுமையான பொருள் தருகிறது. The cat was sitting in a corner. In a corner ஒரு மூலையில் என்பது phrase. The sun rises in the east. In the east கிழக்கில் என்பது phrase. A group of words which form part of sentence and contain a subject and a predicate is called a clause. அதாவது ஒரு சென்டென்ஸில் நவுனும் வேர்பும் இருந்தால் அது clause. For example, we cannot start while it is raining. நாம் கிளம்ப முடியாது என்பது clause. அது மழை பெய்யும் பொழுது என்ற phrase-உடன் வருகிறது. I think that you have made a mistake. நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்பது clause. நான் நினைக்கிறேன் என்ற phrase-உடன் வருகிறது. அதாவது நான் நினைக்கிறேன் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று முழு அர்த்தம் கொடுக்கிறது. Thank you.